பாடலாசிரியர் காவிய கவிஞர் வாலி அவர்கள் இசைஞானி இளையராஜாவுக்கு தன்னுடைய அழகான வார்த்தைகளால் மகுடம் சூட்டுவது போல ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார். இளையராஜாவை பற்றி அவர் எழுதிய அந்த கவிதை இதோ இங்கே நான் தருகிறேன். இளையராஜா கருப்பும் வெள்ளையுமான கட்டைகளை தொட்டே இவனால் வர்ணங்களை உண்டாக்க முடிகிறது. எப்பொழுதும் ஏராளமான விசிறிகள் இருப்பதால் இவனுக்கு வியர்ப்பதே இல்லை. இவனது வளர்ச்சியை பார்த்து இமயம் வெட்கப்படுகிறது. நகை அணியாத செவிகள் நாட்டிலே உண்டு. இவன் இசை அணியாத செவிகள் எங்குமே இல்லை. 6 வாரம் தாண்டாத அநேக படங்கள் 100 வாரம் தாண்ட இவன் இசைதான் அஸ்திவாரம். வானொலி இவன் பெயரைதான் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறது. மந்திரிக்கு உள்ள மரியாதை இந்த ராஜாவிற்கு இருக்கிறது. இவனுக்கு இசைப்பாடத் தெரியும், இன்னொருவரை வசைப்பாடத் தெரியாது. இவனது குழு மண்டபத்தில் இறந்து நிற்கும் புலவர்களை இறந்து போகாமல் இவன் ரட்சிக்கின்றான். இவன் ஓர் இசைத்தீ. இந்த தீயை உண்டாக்கியது பஞ்சி. இவன்தான் நாட்டுப் பாடல்களை நகரத்திற்கு அழைத்து வந்து கோடம்பக்கத்தில் குடி வைத்தான். வயலின் வாசிப்பவனுக்கு வயலின் சங்கீதத்தை இவன்தான் கற்றுக் கொடுத்தான். இவனது சுரங்களை இசைக்காவிட்டால் வாத்தியங்களுக்கு ஜுரங்கள் வந்துவிடும். பணம் இவனோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இவன் பணத்தோடு ஒட்டி கொள்ளவில்லை. எனவே குணம் ஒரு சக்காளித்து இல்லாமல் குடித்தனம் நடத்துகிறது. இவனது அகம் தை தை என்று ஆடாததால் அகந்தை இவனுக்கில்லை. கோபுரங்களை ராஜாக்கள்தான் கட்டுகிறார்கள் என்பதை இவன் மீண்டும் மெய்ப்பித்திருக்கின்றான். ராஜகோபுரத்திற்கு இளையராஜா உதவியதை இப்படி சொல்லியிருக்கின்றார் வாலி. எதனிடத்திலும் பற்று இல்லா காஞ்சி பெரியவாளுக்கு இவனிடத்தில் பற்று இருக்கிறது. கங்கை யாறு, காவிரி யாறு இவைகளை விட நீளமாக போகிறது இவனது வரலாறு. இசைஞானி இளையராஜாவை பற்றி வாலி தன்னுடைய கவிதையில் வர்ணித்திருக்கின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.